எந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறா இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு டயட் பண்ண போகிறீங்க, வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க, அதுக்காண்டி தான் நான் வந்து டயட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், இப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன், எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உடனே உங்களுக்கு வடை, பஜ்ஜி, ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து சைக்கலாஜிக்கலாக ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்தவங்களே, வீட்டில் உள்ளவங்களே அப்படி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யார்கிட்டையும் சொல்லாமல் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னோடய வெயிட் 60லேயே மெயின்டைன் பண்ணுறேன். முன்னாடி 10 கிலோ குறைச்சேன். அது எப்படின்னா ஐஎம்எஃப் டயட்டில் தான் குறைச்சேன். அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 12 ஹவர்ஸ், 14 ஹவர்ஸ், 16 ஹவர்ஸ், 18 ஹவர்ஸ் விண்டோவில் இருக்குது. நமக்கு வந்து எவ்வளோ நேரம் பசி தாங்க முடியும், சாப்பிடாமல் இருக்க முடியும்? ஒரு 12 ஹவர்ஸு 14 ஹவர்ஸ்ங்கிறது நார்மல். அதுக்கு மேலே வந்து இருக்கிறது வந்து சரி கிடையாது. அதனால் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டயட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன், சூரிய நமஸ்காரம் இது எல்லாமே பண்ணேன். ஆனால் அது மட்டும் கிடையாது. 40 ஆசனத்தில் காலையில் ஒரு 20, சாயங்காலம் ஒரு 20 அப்படி பண்ணேன். அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தேன். காலையில் 5,000, ஈவினிங் 5,000 நடந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் கூட நான் ஒரு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேங்க. ஆனால் மத்தியானம் வெயில் இருக்க டைம்லாம் பண்ணக்கூடாது. காலையிலையும் சூரிய உதயமானதுக்கு முன்னாடி பண்ணலாம். ஒரு வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 to 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 6, 6:30 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும் எக்ஸசைஸை. சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே பண்ணிடணும். அதுதான் நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணி தான் வெயிட்டு குறைச்சேன். மெயினாக சிறுதானிய உணவு, இந்த கோதுமை மாவில் களி, கஞ்சி, அடை, ரொட்டி இந்த மாதிரி சாப்பிட்டேன். பருப்பு, காய்கறி, கீரை வீட்டில் உள்ளது தான். நான் பெருசாக வந்து ரொம்பலாம் டயட் பண்ணேன்லாம் சொல்ல முடியாது. ஒரு அது என்னது, சோறு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டேன். மத்தியானம் வழக்கமாக சாப்பிட்ற அளவோட இந்த உள்ளங்கை அளவு அவ்வளோதான் சாப்பிட்டேன். மோர் குடித்தேன். மோர் சாதத்துக்கு பதிலாக ஒரு 2 கிளாஸ் மோர் குடித்தேன். அதுக்கப்புறம் ஜீரக வாட்டர் குடித்தேன். ஜீரக வாட்டர் நிறைய பேருக்கு, எனக்குலாம் சளி உண்டு பண்ணுது, அப்புறம் சூடு அதிகப்படுத்திடும். அதனால் பெருஞ்சீரக வாட்டரும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணும்போது குடிக்கல. ஹாட் வாட்டர் குடித்தேன், ஆற வச்சு குடித்தேன். அந்த மாதிரி நீங்களும் குடிங்க. ஒரேடியாக கொதிக்க வச்சு தண்ணியை குடிச்சிடாதீங்க, சரியா? இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஃபுல் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஈவினிங் போடுறேன் தான் போடுறேன், சரியா? இல்லைன்னா நாளைக்கு போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பை.